ஹாய் டாக்டர்ஸ். நிமோனிக் மேஜிக் சீரீஸ் 1ல் ஆல்ரெடி நம்ம மூளை நோய்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நோயில்லா நெறி புக்கில் வீடு அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து புருஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாஸ்து புருஷன் நம்ம புக்கில் பார்க்கும்போது 2 பேஜுக்கு நல்ல ஒரு பெரிய பேராகிராஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தாலே வந்து பயம் வந்துடும், படிக்காமல் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தாலே பயமாக இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பேராகிராஃபை நம்ம எப்படி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த வாஸ்து புருஷன் டாப்பிக்கை நம்ம வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 12 ராசிகள். ஓகேங்களா? 12 ராசிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 12 ராசியும் நம்ம வந்து ஆர்டராக வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 ராசியை எப்படி வந்து ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேலண்டரில் வந்து டெய்லி வந்து டேட் கிளிக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த ராசி பார்க்குற பழக்கம் வந்து இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சில கேலண்டர்லாம் 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மேச ராசி இருக்கும், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 ராசியை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மொதல் எழுத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மே ரி மி க. ஓகேங்களா? மேரி மிக அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 4 ராசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான க்ளூ. அடுத்த 4 ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். சிங்க மாதிரி இருக்க கன்னி துலாபாரதத்தை விரிக்கிறா. ஓகேங்களா? சிங்க மாதிரி இருக்க கன்னி துலாபாரதத்தை விரிக்கிறா அப்படிங்கிறது அடுத்த 4 ராசிக்கான க்ளூ வேர்ட். ஓகேங்களா? அடுத்த 4 ராசி என்ன அப்படின்னு பார்த்தா தனுசு, மகரம், கும்பம், மீனம். தனுஷோட மகன் வந்து கும்பத்தில் மீன் வளர்க்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கும்பம் அப்படின்னா பானை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ தனுஷோட மகன் வந்து கும்பத்தில் மீன் வளர்க்குறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி ஆர்டராக நம்ம பிரித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 12 ராசி தான் மெயின் பேஸ். இந்த நம்ம வாஸ்து புருஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த 12 ராசி தான் மெயினான ஒரு பேஸ். அதனால தான் வந்து இதுக்கு தனியாக க்ளூ போட்டு இதை மட்டும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடியதில் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 12 ராசி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த 12 ராசியும் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கட்டம் வந்து வரையணும். சரிங்களா? ஸோ ஒரு பாக்ஸ் வந்து போட போகிறோம். இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 கட்டங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த நடுவில் இருக்கிறத நம்ம 2 பிரிச்சிடணும். ஓகே, மொத்தமாக எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டம் வந்துடும். இந்த கட்டம் போட்ட உடனே முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா திசைகள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? என்ன மார்க் பண்ணணும்? திசைகள் வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது கிழக்கு, மேற்கு. ஓகேங்களா? நம்ம கட்டம் போடுறப்ப நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது தான் வடக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வடக்கு எந்த பக்கம் போடணும், தெற்கு எந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம இந்த கட்டம் போட்டோன்னா நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது தான் வந்து வடக்கு, ரைட் சைடு இருக்கக்கூடியது வந்து தெற்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட கிழக்கு. அதே மாதிரி இந்த கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடமேற்கு. இந்த கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு. இந்த கார்னர் வந்து தென்மேற்கு. ஓகேங்களா? மொத்தமாக வந்து 8 திசைகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துருச்சு. இந்த 8 திசை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஸ்து புருஷன் எந்த ஆர்டரில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம், அடுத்து திசை, அடுத்து ராசி, அடுத்து அவரோட படுக்கை நிலை. ஓகேங்களா? வாஸ்து புருஷனோட படுக்கை நிலை. இப்படி தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து நம்ம திசை வந்து நம்ம இப்போது எழுதி மார்க் பண்ணிட்டோம். 8 திசை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான தமிழ் மாதங்கள். ஓகேங்களா? தமிழ் மாதங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து எழுதணும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கிழக்கு திசையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிழக்கு திசையில் முதல் கட்டம் எது அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி,
பங்குனி. ஓகேங்களா. ஸோ இந்த 12 மாதங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 கட்டத்தில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம க்ளூ போட்டு ஞாபகம் வச்சுருக்க அந்த 12 ராசியும் வந்து இதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ 12 ராசியில் ஃபஸ்ட்டு ராசி வந்து மேச ராசி. அதுவும் வந்து நம்ம இந்த சித்திரை ஆரம்பித்தோம்ல அதே வரிசையில் வந்து நம்ம எழுதிடுறோம். ஓகேங்களா. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இந்த 12 கட்டத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து புருஷனோட படுக்கை நிலை பற்றி வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இவரோட படுக்கை நிலை வந்து சொல்லும்போது நம்ம எந்த திசையிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வடகிழக்கு திசையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ வடகிழக்கு திசையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் எந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், கரெக்டாக வந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து மாதம். ஓகேங்களா. பங்குனி மாதத்தில் வடகிழக்கு திசையில் மீன ராசியில் கால் நீட்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலை வைக்கிறப்ப நம்ம சொல்லும்போது வந்து மாதம் வந்து சொல்ல தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து திசையிலேருந்து வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ வந்து மீன ராசியில் வந்து கால் நீட்டி தென்மேற்கு திசையில் கன்னி ராசியில் தலை வைத்து அதோமுகமாக படுத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கார்னரில் வந்து எல்லா கார்னரில் வந்து படுக்கிறத சொல்லும்போது வந்து அதோமுகம் தான் வரும். சரிங்களா. அதோமுகம் அப்படின்னா குப்புறப்படுத்திருக்கிறாரு. சரிங்களா. ஸோ வந்து இப்போ மறுபடியும் ஒன்ஸ் வந்து சொல்லிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் எல்லாமே அதே மாதிரி தான் வரும். சரிங்களா. பங்குனி மாதத்தில் வடகிழக்கு திசையில் மீன ராசியில் கால் நீட்டி தென்மேற்கு திசையில் கன்னி ராசியில் தலை வைத்து அதோமுகமாக படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் கிழக்கு திசையில் மேச ராசியில் கால் நீட்டி மேற்கு திசையில் துலா ராசியில் தலை வைத்து இடக்கையை தலையின் கீழ் வைத்து வடக்கு முகம் பார்த்தவாறு சயனித்திருக்கிறார், அதாவது படுத்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ வந்து இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 விதத்தில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கார்னருக்கு பக்கத்துலேயும் அதோமுகத்துக்கு பக்கத்தில் வந்து வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்க மாதிரி தான் வரும். அந்த திரும்பி படுத்திருக்கிறது எல்லாமே கிளாக் வைஸாக பார்க்குற மாதிரி தான் வரும். சரிங்களா. இந்த பக்கம் பார்க்குற மாதிரி வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. மறுபடியும் ஒன்ஸ் வந்து சொல்கிறேன். சித்திரை மாதத்தில் கிழக்கு திசையில் மேச ராசியில் கால் நீட்டி மேற்கு திசையில் துலா ராசியில் தலை வைத்து இடக்கையை தலையின் கீழ் வைத்து வடக்கு முகமாக வந்து படுத்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இது இப்படி நான் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வைகாசி மாதத்தில் கிழக்கு திசையில் ரிஷப ராசியில் கால் நீட்டி மேற்கு திசையில் விருச்சிக ராசியில் தலை வைத்து வலது கையை தலையின் கீழ் வைத்து மேன்முகமாக, ஓகேங்களா, மேலே பார்த்த மாதிரி மல்லாந்து படுத்திருக்கோன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி படுத்திருக்கார். மேல்முகமாக படுத்திருக்கிறார். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ். இந்த மூணும் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து வர்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ வந்து கார்னரில் வர்றது எல்லாமே அதோமுகம், அந்த அதோமுகத்துக்கு பக்கத்தில் வர்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிழிச்சு, அதாவது ஒரு பக்கம் சாஞ்சு படுத்திருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மேன்முகம். இந்த 3 தான் மாற்றி மாற்றி வரப்போகுது. அதை மட்டும் நம்ம ஆர்டரை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். ஓகேங்களா. இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்க கட்டம் எல்லாமே அதுக்கு நேராக இருக்க கார்னர் கட்டத்தோடு வந்துடும். இந்த கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை, வடக்கு திசையில் வந்து 2 கட்டம் இருக்குல்ல, இந்த 2 கட்டம் எப்படி அப்படின்னா இப்படி ஆப்போசிட்டில் வரும். சரிங்களா. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸி. ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆனி மாதம் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது மாதம். ஆனி மாதத்தில் தென்கிழக்கு திசையில் மிதுன ராசியில் கால் நீட்டி வடமேற்கு திசையில் தனுசு ராசியில் தலை வைத்து அதோமுகமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் கார்னர் எல்லாமே வந்து அதோமுகம்.
அடுத்து நீங்களே வந்து சொல்லி பாருங்கள். அதோ முகத்துக்கு பக்கத்தில் வந்து என்ன சொன்னேன், ஒரு சைடாக வந்து படுத்திருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சொல்லி பாருங்கள். ஆடி மாதத்தில் தெற்கு திசையில் கடக ராசியில் கால் நீட்டி, இது நான் கோடு போடும்போது என்ன சொன்னேன், கிராஸாக கோடு போடணும்னு சொன்னேன். ஸோ வந்து கடக ராசியில் வந்து கால் நீட்டி வடக்கு திசையில் மகர ராசியில் தலை வைத்து இடது கையை தலையின் கீழ் வைத்து, ஸோ எல்லாமே கிளாக் வைஸ் தான் பார்ப்பார். ஓகேங்களா. இடது கையை தலையின் கீழ் வைத்து கிழக்கு திசை நோக்கி ஒரு பக்கமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ கிழக்கு பக்கம் வந்து பார்த்து ஒரு பக்கமாக சயனித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப 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 ஈஸி. சரியா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், மாதம். ஓகேங்களா. ஸோ வந்து ஆவணி மாதத்தில் தெற்கு திசையில் சிம்ம ராசியில் கால் நீட்டி, அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம், ஆப்போசிட்டில் வந்து கோடு போடணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. சிம்ம ராசியில் கால் நீட்டி வடக்கு திசையில் கும்ப ராசியில் தலை வைத்து, ஸோ வந்து ஒரு பக்கமாக படுத்துட்டாரு. அடுத்து என்னது, மேலே பார்த்த மாதிரி படுக்கிறாரு. சரிங்களா. ஸோ வலது கையை தலையின் கீழ் வைத்து மேன்முகமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பக்கமாக படுக்கும்போது இடது கையை வந்து நம்ம இடது பக்கம் வந்து ஒரு கிழிச்சு படுக்கணும்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ அதனால் ஒரு பக்கமாக சாஞ்சு படுக்கும்போது இடது கையை வந்து தலையின் கீழே வந்து வச்சுருக்காரு. அதுவே வந்து மேன்முகமாக வந்து படுத்திருக்கும் போது வலது கையை வந்து தலையின் கீழ் வந்து வச்சுருக்காரு. சரியா. வடிவேல் வந்து அந்த வின்னர் படத்தில் வந்து படுத்திருப்பார்ல, அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ வலது கையை வந்து தலைக்கு கீழே வந்து வச்சு படுத்திருக்காரு. இது வந்து மேன்முகம். ஓகே, இது வரைக்கும் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் நம்ம மறுபடியும் வந்து ரொட்டீன் வந்து பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் வந்து இப்போ அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் தென்மேற்கு திசையில் கன்னி ராசியில் கால் நீட்டி வடகிழக்கு திசையில் மீன ராசியில் தலை வைத்து அதோமுகமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் மேற்கு திசையில் தனுசு ராசியில் கால் நீட்டி கிழக்கு திசையில் மேச ராசியில் தலை வைத்து இடது கையை வந்து தலையின் கீழ் வைத்து ஒரு பக்கமாக படுத்திருக்கிறார். ஓகே, ஒரு பக்கமாக படுத்திருக்கும் போது எங்கே பார்ப்பாரு, கிளாக் வைஸில் தான் பார்க்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து தெற்கு திசையை நோக்கி பார்த்திருக்கிறார். ஓகேங்களா. தெற்கு திசையை வந்து நோக்கி ஒரு பக்கமாக படுத்திருக்கிறார் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் மேற்கு திசையில் விருச்சிக ராசியில் கால் நீட்டி கிழக்கு திசையில், ஓகேங்களா, கால் நீட்டி கிழக்கு திசையில் ரிஷப ராசியில் தலை வைத்து வலது கையை தலையின் கீழ் வைத்து மேன்முகமாக பார்த்திருக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதம், மார்கழி மாதம். ஓகேங்களா. மார்கழி மாதத்தில் வடமேற்கு திசையில் தனுசு ராசியில் கால் நீட்டி அப்படியே ஆப்போசிட்டில் தென்கிழக்கு திசையில் மிதுன ராசியில் தலை வைத்து அதோமுகமாக சயனித்திருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன மாதம், தை மாதம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு போயிடும். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம். தை மாதத்தில் வந்து தை மாதத்தில் வடக்கு திசையில் மகர ராசியில் கால் நீட்டி அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா. மகர ராசியில் கால் நீட்டி தெற்கு திசையில் கடக ராசியில் தலை வைத்து இடது கையை தலையின் கீழ் வைத்து மேற்கு முகம் பார்த்தவாறு ஒரு பக்கமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. இது வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதம், மாசி மாதம். மாசி மாதத்தில் வடக்கு திசையில் கும்ப ராசியில் கால் நீட்டி அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா. கும்ப ராசியில் வந்து கால் நீட்டி தெற்கு திசையில் சிம்ம ராசியில் தலை வைத்து வலது கையை தலையின் கீழ் வைத்து மேன்முகமாக சயனித்திருக்கிறார். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஃபுல்லாக வந்துருச்சா, இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா. இதை தான் வந்து இந்த தலை வச்சு படுத்திருக்காருல்ல, அந்த தலை வச்சு படுத்திருக்கிறது, ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கிறது, மேன்முகமாக வந்து பார்த்துருக்கிறது, இதை வச்சு தான் எந்த மாதத்தில் வந்து நம்ம மனை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதத்தில் கட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்னர்லாம் பார்த்தோம் தெரியுங்களா, பங்குனி மாதம், ஆனி மாதம்,
புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், அதாவது அவர் அதோமுகமாக படுத்திருக்க, அதாவது குப்புறப்படுத்திருக்க இந்த 4 மாதத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ மற்ற 8 மாதமும் வந்து நம்ம வந்து மனை வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சகல சம்பத்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற 8 மாதத்துல என்ன பண்ணுவார்? ஒன்று மேல் பக்கம் பார்த்த மாதிரி படுத்திருப்பாரு, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடாக வந்து திரும்பி படுத்திருப்பாரு. இது வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் சிறப்பாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மேன்முகமாக பார்த்து படுத்திருப்பார்ல, ஓகேங்களா? அதாவது இந்த வைகாசி, ஒவ்வொரு இந்த 2 மாதம் கடந்து, ஓகேங்களா? வைகாசி, ஆவணி, கார்த்திகை, அடுத்து மாசி, இந்த 4 மாதத்துலேயும் மனைக்கோள நன்மையாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அவர் எந்தெந்த மாதங்கள்லாம் வந்து குப்புறப்படுத்திருக்காரோ அந்த 4 மாதத்தை வந்து விட்டுட்டு மற்ற 8 மாதமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சகல சம்பத்தும் உண்டாகும். அதுலேயும் வந்து ஸ்பெஷலாக அவர் மேல்முகமாக பார்த்துருக்க மாதங்களில் வந்து நம்ம வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நன்மை வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்ல வரது தான் இந்த வாஸ்து புருஷன். ஓகேங்களா? நமக்கு வந்து புக்கில் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக வந்து பேராகிராஃபாக இருக்கும். இந்த சிம்பிள் கான்செப்ட் வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஆக்ஸான்மெட் அகாடமியில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ டாக்டர்ஸ்.